வணக்கம். உங்கள் சேலமர தமிழ்ச்செல்வன். நம்ம சந்திரன் திருநெல்வேலியிலேருந்து அன்பு தம்பிகளோட ஐயப்பனோட நம்ம நாகர்கோயில் உரிமையாளர் அன்பு தம்பிங்க கோயில் உரிமையாளர் அனைவரும் நம்ம சேலமர நடத்தக்கூடியங்க. திருநெல்வேலியில் பாருங்கள், அன்னதானம்னா கூட 65 முட்டை, கேசரி, சிக்கன் கிரேவி சந்தன மனதார வாழ்த்துக்கிட்டேன். நான் கூட பிரியாணி தான் வரும்னு நினச்சேன். சந்திரன்றது மக்கள் பணியில் என்றைக்கும் சேலமானாக இருக்கும். என் அன்பு தம்பிகளை நீங்கள் நடத்தக்கூடிய உரிமையாளர் அனைவரையும் வணங்கி வேண்டுகிறேன். இந்த தீபாவளியை இந்த குழந்தைங்களோட சிறு உதவியை ஏற்றுக்கிட்ட அந்த நிறுவனத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு இல்லையா, உங்களுக்கெல்லாம் நன்றி. நீங்கள் பிரியாணி ஏற்று சாப்பாடுக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி. வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்குறேன்னு சொன்னார் சந்திரன். தீபாவளிக்கு ஆனால் அங்கே பிரியாணி வந்துடும்னாரு. இனிமேல் ஒவ்வொரு பண்டிகையும் கொடுக்கறதுக்கு நம்ம ஊற்றி எடுப்போம். பிஸ்கெட்டு, மிக்சரு, எல்லாம் ஸ்நாக்ஸோட பட்டாசும் கொடுத்து விடுங்க. ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. பட்டாசும் கொடுத்து விட சொல்கிறேன். தீபாவளிக்கு கொஞ்சம் ஸ்வீட்டோட நோட் புக்ஸு நான் யாழ்ப்பாணத்தில் அப்படி தான் கொடுத்தேன். நோட்ஸ் புக்கோட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, நோட்ஸ் புக்கு, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸோடு கொடுத்துருக்காரு. சந்தனுக்கு வாழ்த்துக்கள் தம்பிக்கு. இதுதான் செயலாளருடைய பணி. இதை தான் நான் விதைச்சிருக்கிறேன். அதை அன்பு தம்பிங்க கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம என்ன சம்பாதிச்சோம், மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அதுக்கு கைமாறாக இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அன்னதானத்தில் புக்ஸு, நோட்டு, ஸ்கூலுக்கு தேவையான சாப்பாடு, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. தீபாவளிக்கு பட்டாசும் கொடுக்குறேன்ட்டார். வாழ்த்துக்கள் சந்திரன் அவர்களுக்கு. இவருடைய வழி எல்லாரும் கடைப்பிடிப்போம். எல்லா உரிமையாளர்களும் இதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எல்லாரும் நம்ம வீடியோ எடுத்துல இந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக வழி நடத்தக்கூடிய ஐயா அவர்கள் ஒரு வார்த்தைகள். அதே நிலையிலேருந்து வந்தவன் தான். என் வாழ்க்கை தெரியுமா, 5 வயசுல எங்கள் அம்மா இருந்துட்டாங்க. நான் 4வது மேலே போக முடியும். அப்புறம் உள்ளூர்லேயே டீ கிளாஸ் கழுவி சென்னை கூடி வந்து ஹோட்டலில் கிளீனர் ஆகி நீங்கள் இருக்கும்போதே கவனிச்சிட்டேன். வந்துங்கிறது மற்றவங்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நான் அந்த பிரியாணியை மட்டும் கிண்ட மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு சைஸை எடுத்தால் தான் வரும். இன்றைக்கி அதை சாப்பிட்றதுக்கு அந்த ஐயாவே வந்து நமக்கு குழந்தைகளுக்காகவும் நமக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸு, நோட் புக்கு எல்லாம் தந்திருக்காங்க. அவங்க நம்முடைய இந்த ஆசிரமத்துக்கு வந்ததே மிகப்பெரிய ஒரு இது. அவங்க இப்போ எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய இப்போது இதெல்லாம் நான் பார்ப்பேன், போர்டெல்லாம் பார்ப்பேன். நம்ம குழந்தைகளுக்கு அந்த அப்படி பார்த்தது வந்து இன்றைக்கி கண்ணில் சாப்பிட கிடச்சிருக்கு. சாப்பாடுலாம் நல்லா இருக்கா?